நல்லா இருக்கு. கதை நல்லா இருப்பாங்க. கேஜிஎம் விட இப்படி நல்லா இருக்கும். கேஜிஎம் ப்ரோ பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே, ஆனால் ஒரு வித்தியாசமான கதையாக எடுத்திருக்காங்க. வெளியெல்லாம் வந்து பார்க்குற படம் இல்லை, கப்பல்ஸாக வந்து பாருங்க. நயன்தாரா வந்தோ நயன்தாரா வராம படாம மக்களே எல்லாரும் இப்படி இருக்கு. எங்களுடைய மண்மணமலத்திற்கு வீணும் ஒரு காலையில் சந்தோஷம். இன்றைக்கு நான் அங்கே வந்திருக்கிறேன்டா, கிளிநொச்சியில் இருக்கிற சேரன் சினிமா தியேட்டருக்கு தான் வந்திருக்கேன். ஓகே, ஏன் வந்திருக்கிறேன்னா இன்றைக்கு டொக்ஸி படம், அதாவது யாசின் டொக்ஸி படம் வந்திருக்கு. ஓகே, உள்ளுக்குள்ள ரசிகர்கள் படம் பார்த்து கொண்டிருக்கணும். வாங்கோ அவங்கள ரிவ்யூக்கு போகும், வாங்கோ வீடியோக்கு போகும். ஓகே, ஆனால் படங்கள் எப்படி என்ன படம் எப்படி என்ன மொக்க படம் அண்ணா அப்படி படம் அண்ணா படம் அப்படி கூட்டா அண்ணா படம் அப்படி கதைக்கலாம் கதைக்கல கதைப்பீங்களா அண்ணா படம் என்ன அப்படின்னு படம் அப்படின்னு கதைக்கலாம் நல்லா இருக்கு. கதைப்பீங்க நல்லா இருப்பாங்க. கதை கதைங்க படமா கன்றாக இருந்து அண்ணா படம் என்ன அப்படின்னு கதைப்பீங்களா ₹50 காட்டோட முடிக்க வேண்டிய படத்தை ₹1500 வளர்த்து விட்டு படத்துல பிஜிஎம் மட்டும்தான் ப்ரோ இருக்கு. படத்துல கதை நடிப்புல பிஜிஎத்திலே 4 வார்த்தையே படத்தை முடிச்சான். நடிப்பெல்லாம் ஓகே தான் ப்ரோ, என்னத்தை சொல்றது, வேற என்ன படத்தை சொல்லிக்கிற மாதிரி இல்ல, டைம் வேஸ்ட் சொல்றான். நயன்தாரா என்ன செய்தா? நயன்தாரா வந்தா 4 பேர் அடிச்சா, 4 டைலாக் பேசினா போயிட்டா, செத்துட்டா, இடையே போயிட்டா. கேஜிஎம் விட இப்படி நல்லா இருக்கும். கேஜிஎம் ப்ரோ கேஜிஎஃப் எங்க ப்ரோ இருக்கு, இது எங்க ப்ரோ இருக்கு? இது டைம் பாஸுக்கு 4 சண்டையை போட்டு முடிச்சு நான் ப்ரோ படத்தை டெய்லர்லயே நீங்க படத்தை பார்த்துட்டு விட்டு படுங்க ப்ரோ, அவ்வளோதான் சொல்லலாம். என்ன மாதிரி நான் படம் ஓகே இருந்தா? ஓகே, பரவாயில்ல, பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே, ஆனால் ஒரு வித்தியாசமான கதையாக எடுத்திருக்காங்க அந்த படத்தை. நாங்கள் எதிர்பார்த்து போன உண்டு, ஆனால் எங்களுக்கு வச்ச ட்விஸ்ட் உண்டு. ஆனால் பரவாயில்ல, ஓகே, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஜாஸ்மின் நடிப்பில் என்ன மாதிரி? அவர் என்ன தொடக்கத்தில் இருந்து கடைசி மட்டும் டெவர் லெவல் நடிப்பு, அதே அந்த டைட்டில் கார்டு கேட்ட நடிப்பு தான் வச்ச நடிப்பு. டாக்ஸிக் தான் ஃபுல்லாகவே. என்ன ஹீரோயினிகள் என்ன மாதிரி? ஹீரோயினி மேஸ் ஓகே, அவன் நடிப்பும் ஓகே, நயன்தாரோட நடிப்பெல்லாம் ஓகே, அதே மாதிரி மற்ற ஹீரோயினி மேலே நடிப்பெல்லாம் ஓகே இருந்தது. பரவாயில்ல, பார்க்கலாம். பிஜிஎம்கள் மியூசிக்களெல்லாம் ஓகே. மற்றது 18+ படம் பண்ணபடியாக 18 வயசுக்கு மேலே வந்து பாருங்க, சின்ன பிள்ளைலாம் வந்து பார்த்துறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்டா தொடக்கத்தில் இருந்து முடிய மட்டுமே கொஞ்சம் கட்டங்கள்லாம் அப்படி தான் போட்டிருக்காங்க. பட் பரவாயில்ல, கொஞ்சம் என்ன கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுத்திருக்காங்க, அதான் உண்டு. கேஜிஎஃப் இப்படி நல்லா இருந்தா இல்லை? கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை, அந்த கதை வந்து அந்த ஸ்டோரி வித்தியாசமாக இருந்தது, ஆனால் இது வந்து அதை விட வித்தியாசமாக இருக்குது. அதெல்லாம் ஓகே. அப்போ நீங்கள் மொத்தமாக சொல்ல போனால் என்ன மாதிரி சொல்லுவீர்கள் இந்த படம்? மொத்தமாக சொல்ல போனால் எதிர்பார்த்து கொண்டு போவீங்க ஒரு விஷயத்த, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வேறு ஒன்று யோசிப்பீங்க, அதுதான் இந்த படம். அவ்வளோதான். மற்றது ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்குற படம் இல்லை. வேண்டா கப்பல்ஸாக வந்து பாருங்க, இல்லையாண்டா தனியாக வந்து பாருங்க, அவ்வளோதான். ஓகேண்ணா, தேங்க்யூ. நன்றிண்ணா. ஓகே, அப்படி படம் நல்லா இருந்தா? படம் நல்லா தாங்க இருந்தது, செம்மையாக இருந்தா, மஜாவாக இருந்தது படம். புகழவன் சொன்ன நாங்கள் அதுக்கு பிறகு என்ன கேட்கணும்? யாசின் நடிப்பில் என்ன வேற லெவலில் அந்த நல்லா இருந்த படம். நயன்தாரா வந்தோ நயன்தாரா வராம படாம வேற லெவலா? கேஜிஎஃப் விட அப்படி நல்லா இருந்தா? கேஜிஎஃப் விட நல்லா இருந்தது. ஓகே, நல்லா இருந்தா? ஓகே, வரலாமா படம் பார்க்க? டிக்கெட் போட்டு படம் பார்க்க வந்து படம் எப்படி தம்பி? சூப்பராக இருந்தாண்ணா. ஓகே, யாசின் நடிப்பில் என்ன மாதிரி? நல்லா தான் இருந்தது. எத்தனை மணிக்கு படம் பார்க்க வந்து நீங்கள்? வேலைக்கு வந்துட்டு போயிடக்கூடாது? வேலைக்கு வந்துட்டு எவ்வளோடாக்கு? வேலைக்கு இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் லேட்டாக 9:30 அப்படி. ஃபுல் படம் பார்த்தீங்களா? ஓ, நல்லா தான் இருந்தேன்.
ஓகே நயன்தாரா வந்தவா படத்தில்? நயன்தாராலேருந்து எல்லாரும் வந்தவா, சமந்தாலேருந்து எல்லாம் வந்தவா. நயன்தாரா மட்டும் இல்லை போட ரெண்டு மூணு ஆக்டர்கள் கூட வந்தவங்க. புது புது ஆக்டர்கள் வந்தாங்க. நீங்களும் இங்கே படம் பார்க்க போகிறேன். சரி ஓகே ஓகே நன்றியா நன்றி. சரி மக்களே, எப்படி ரிவ்யூ இருந்துட்டு மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஓகே நன்றி மக்களே, பார்க்குறேன்.